கூட்டணியில் இருக்காரு, இருந்து கொண்டு அங்கே போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திருமாவளவன் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாமகவை திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு. அதனால்தான் வெளிப்படையாக முடிவெடுத்து சொல்கிறோம். பிஜேபி பாமக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிற அணியை நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. ஸோ திருமாவளவன் ஐயாவுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அரசியல் சிந்தனை இருக்குது. அவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே வெளில வர்றதுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், திருமாவளவன் ஐயா பண்ணுறதுல ஒரு தப்பு இருக்குது. பாமகங்கிறது பாட்டாளி மக்களுக்கான கட்சி. ஸோ பாமகவை கொண்டு வந்தால் விசிகா வெளில போவார் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய ஸ்டான்ஸாக இருக்குது. பாமகவை பற்றி ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? ராமதாஸ் ஐயா வேலை இல்லாதவர், வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு 4 மாதம் முன்னாடி சொன்னார். அதிமுக தாங்க பிராடு கேஜ், பிஜேபியெலாம் மீட்டர் கேஜ் தான், நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி வைத்திருக்கோம்னு சொல்லி இதே விஷயத்தை மாற்றி பண்ணுவாங்க. பாமக திமுகக்குள்ளே வந்துருச்சுன்னா. பட் அதை அன்புமணி அனுமதிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏப்ரல் மாதம் வர வேண்டியது வந்துடும். 2 முடிவு தான். இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2026 2 கட்சி மட்டும்தான் முக்கியமான முடிவு எடுக்கணும். மற்றவங்களாம் முடிவு எடுத்துட்டாங்க. திமுக தன்னுடைய கூட்டணியோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு, பாமக கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதிமுக பிஜேபி சேர்ந்துருச்சு, யார் வந்தாலும் நல்லதுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. விஜய் கூட்டணிக்கு போகிறாரா, தனியாக நின்று ஒரு கூட்டணியை தானே அமைக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்க போகுது. அதே மாதிரி பாமக பிஜேபியோடு இருக்க போகுதா அல்லது திமுக கூட்டணியில் போக போகுதாங்கிறது ஒரு முக்கியமான முடிவு. இது 2ம் தான் இன்னும் முடிவாகலை. இது முடிவாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் சலன்னு வந்துடும். திருமாவளவன் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் ஏறத்தாழ ஃபார்ம் ஆகிட்டார். இந்த திமுகவோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, பட்டியலினத்திற்காக எதுவும் இவங்க செய்ய போகிறதில்ல. இந்த பாசிச கதையெல்லாம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு பேரரசு, 12 குறுநில மன்னர்கள், எல்லாமே நல்லா தெரியும். 9 அடி ஆழத்தில் கொரோனாவில் இறந்தவங்க மாதிரி புதைக்கப்படணும்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால் பிஜேபி நன்றிங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடும். தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்து. அப்படி இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணிக்கு வர்றேன்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பிஜேபி தேங்க்யூன்னு சொல்லிடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்று ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக. ஒரு நல்ல குடும்பத்தில் வந்தவர். அந்த குடும்பம் விமர்சனங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் நிறைய தியாகங்களை செய்த ஒரு குடும்பம் தான். எல்லாரை பற்றியும் விமர்சனங்கள் இருக்கும். பட் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவரோட கூட இருக்கிறவங்க சரியில்லை, அவருக்கு சரியான தகவல் கொடுக்குறவங்க சரியில்லை. அது ஏதோ ஒரு விதத்தில் தவறாகுது. இந்த தேசத்தில் பிறந்திருக்கேன், இந்த தேசத்து மேலே தான் எனக்கு நேசம் இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஆளை செட் பண்ணாருன்னா நல்லது. விஜய் அதே மாதிரி தான், தனக்கான டீமை கரெக்டாக செட் பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்லா வர முடியும். இவங்க 2 பேருக்குமே நம்ம வாழ்த்துக்களை தான் சொல்லணும். அவர் தேர்தலை எதிர்கொள்வதற்காக இவருக்கு பதவி ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பதவி ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. உதயநிதி எதுவும் மீன் பண்ணுறீங்களா? இல்லை. உதயநிதி ராகுல் காந்தி எல்லாருமே பர்த் சர்டிஃபிகேட் மூலமாக தான். இப்போ நான் ஒரு வேலை தேடணும்னா நான் உங்களுக்கு 10 சர்டிஃபிகேட்டை காட்டினா நீங்கள் பார்த்துட்டு என்னை கேள்வி கேட்டுட்டு எனக்கு வேலை கொடுப்பீங்க. குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் அது ரொம்ப. ஆனால் அது வெறும் பர்த் சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்குலாம் குவாலிஃபிகேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னாருக்கு பிறந்தேன் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி. ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு அதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் ஒரு சிறந்த தலைவராவதற்கான சாத்தியங்களே இல்லை. அதில் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன். பிரியங்காவுக்கு வேணால் வாய்ப்புகள் இருக்குது, பட் ராகுல் காந்திக்கு சத்தியமாக வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவன் அந்த ராகுல் காந்திக்கு எதையாவது ஆசீர்வதித்திருந்தால் தயவுசெய்து அதை அவருக்கு கொடுக்கணும், அவர் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஓகே. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடன் சேருவதில் பிரச்சனை இல்லை, ஆனால் பாஜக இருப்பதால் அது முடியாது. பாமக பாஜக இடம்பெறும் அணியில் விசிக இடம்பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முனுசாமியை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கந்தசாமியோட போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
கந்தசாமி ராமசாமியோட சேரக்கூடாது இப்படின்னு ஒரு பொம்பளை சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? முனுசாமியை கல்யாணம் பண்ணிட்டேன், கந்தசாமியோட போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ராமசாமியோட அவன் ஸ்நேகத்தை கட் பண்ணணும். இப்படி ஒரு பொம்பளை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஒரு அரசியல் தலைவர். ஒரு கூட்டணியில் இருக்கார், இருந்து கொண்டு அங்கே போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் திருமாவளவன் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாமகவை திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுங்கிற நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்குது. தன்னுடைய கூட்டணி இன்னும் பலமானதான் பிஜேபி எதிர்க்க முடியுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பண்ண முட்டாள்தனமான எதேச்சாதிகாரமான ஊழல் நிறைந்த 2 பேர்கிட்ட மட்டும் 30,000 கோடி போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்ன அந்த 1,50,000 கோடி இருக்கிற மமதையில் அவங்க ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ஸோ பாமகவை கொண்டு வந்தால் விசிகா வெளில போவார் அப்படிங்கிறது திருமாவளவனுடைய ஸ்டான்ஸாக இருக்குது. பாமகவை பற்றி ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்? ராமதாஸ் ஐயா வேலை இல்லாதவர், வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு 4 மாதம் முன்னாடி சொன்னார். ஸோ அவர் பாமகவை கொண்டு வரணும்னு நினச்சார்னா விசிகா வெளில போவேன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. அப்போ இதே கதையை நான் மாற்றி சொல்கிறேன். முனுசாமியை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவன் சுசிலாவோட போகணுன்னு நினைக்கிறான், நான் கந்தசாமியோட போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ராமசாமியோட நட்பு இது கரெக்டாக இருக்குது, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அரசியலில் மீட்டர் கேஜ் பிராடு கேஜ்னு சொல்லிடுவாங்க. சார் அதிமுக தாங்க பிராடு கேஜ், பிஜேபியெலாம் மீட்டர் கேஜ் தான், நாங்கள் அதிமுகவோட தான் கூட்டணி வைத்திருக்கோம்னு சொல்லி இதே விஷயத்தை மாற்றி பண்ணுவாங்க. பாமக திமுகக்குள்ளே வந்துருச்சுன்னா. பட் அதை அன்புமணி அனுமதிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஓகே. அதோட தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம், ஆனாலும் விசிகா கொடி அகற்றப்படுகிறது, பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்து போராடி ஆளுங்கட்சியில் நீடிக்கிறோம். எதுக்கு? அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். முடிச்சிடுறேன். அரசியலில் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், ஒரு பிரச்சனையை மட்டும் கருத முடியாது, அரசியலில் தெளிவு, பொறுமை, நிதானம் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஐயா, நான் பட்டியல் இனத்த மக்களுக்காக பாடுபடுறேன். இதுக்கு யார் அடுத்த 50 ஆண்டும் 60 ஆண்டு 70 ஆண்டு 100 ஆண்டு சாஸ்வதமாக நல்லது பண்ணுவானோ அவனோட நான் கூட்டணி வைக்கிறேன். அப்படி இல்லை, திருட்டுத்தனம் பண்ணுறவன், வேங்க வயலில் மணல் கலந்தவனை காப்பாற்றுறவன், எதேச்சாதிகாரம் பண்ணுறவன், யாரையும் விலைக்கு வாங்கிவிட முடியலாம்னு நினைக்கிறவன், எனக்கு ஒரு பொது தொகுதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன், இவன் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிற தைரியம் வரணும்ல. நீங்கள் யாருக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க? அம்பேத்கர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? பட்டியலினத்தவர் நீ தான் காப்பாற்றின திருமாவளவன், போய் காப்பாற்றுன்னு சொன்னார். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு எதிர்பாதம் எதையாவது செய்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் விஜய் மாதிரி தைரியமாக சொல்ல வேண்டியது தானே. பிஜேபி பண்ணுறது பாசிசம்னா நீ பண்ணுறது மட்டும் பாயாசமானு கேட்டு போக வேண்டியது தானே. கேட்க முடிய மாட்டேங்குது. இது என்ன ஒரு நிர்பந்தம் என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது காலையிலேருந்து நான் இந்த ஆள்கிட்ட ஏன் தெரியுமா உழைக்கிறேன், 6 மணிக்கு எனக்கு அவன் ஒரு குவார்ட்டர் வாங்கி தரான் அப்படின்னு சொன்னால் இதை விட முட்டாள்தானே இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஸோ திருமாவளவன் ஐயாவுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு அரசியல் சிந்தனை இருக்குது. அவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே வெளில வர்றதுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒன்று சொல்லிடுறேன், திருமாவளவன் ஐயா பண்ணுறதுல ஒரு தப்பு இருக்குது. பாமகங்கிறது பாட்டாளி மக்களுக்கான கட்சி, இன்னொருது தலித்கான கட்சி. அங்கே அவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன அரசியல்? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஓபிஎஸ் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் திமுகவை பார்த்து தலைவனோ பராசக்தி எங்கள் அப்பா பிடிச்சதுன்னு சொல்லுவாரா? சொல்லியிருக்க மாட்டார். ஜெயலலிதா அம்மா இல்லைன்னு உடனே அவர் சொல்கிறார். அப்போனா அவருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு அவர் புரிஞ்சுக்கிறார். அவருடைய அரசியல் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் எடப்பாடி அப்படி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். திமுக வேறு அதிமுக வேறுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கார். இவர் அவங்க 2 பேர் வேணா நீ இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் பாராளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி முடிவு எடுக்கலையா? அல்லது 2 பேரும் ஒரே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இவங்க ஒரு கூட்டணியில் அவங்க ஒரு கூட்டணியில் இல்லையா? நீட்டுன்னும் போது ஆதரவு கொடுக்கறது, மற்ற பிரச்சனைக்கு மும்மொழி கொள்கைன்னும் போது ஆதரவு கொடுக்கறத பண்ணிட்டு ஆனால் இவங்க 2 பேரும் கட்சியில் இல்லையா? ஸோ பாமக இருந்தால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறது என்ன நியாயம்? வர வேண்டியது சரியாக வரல, பெற வேண்டியது சரியாக பெறலை. யாருக்கு வர வேண்டியது சரியா, யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கல, யார் வாங்கணுமோ அவங்க வாங்கலை.
வர வேண்டியது சரியாக வரல, கொடுக்க வேண்டியது சரியாக கொடுக்கல, அதனால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நான் ஏற்றுக்கிடுறேன். கேள்வி, நீங்கள் யாருக்காக போராடுறீங்களோ அவங்களுக்காக போராடுவதற்கு திமுக இப்போ அன்புமணி ஏன் சொல்கிறாரு எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு ஏன் சொல்கிறாரு? இவங்க ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க, நாம் நேராக மேலே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரு. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏன் திருமாவளவனுக்கு இத்தனை குழப்பம்? ஏன்னா கூட இருக்கிற 2-3 பேர் சரியில்லை. ரவிக்குமார் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் சரியில்லை, கரெக்டாக கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. என்ன நோக்கம் எதுவோ அதுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் எப்போ வெள்ளம் வரும்? இல்லை ஏப்ரல் மாதம் வர வேண்டியது வந்துடும். 2 முடிவு தான். இப்போ நீங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2026 2 கட்சி மட்டும்தான் முக்கியமான முடிவு எடுக்கணும். மற்றவங்களாம் முடிவு எடுத்துட்டாங்க. திமுக தன்னுடைய கூட்டணியோடு இருக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு, பாமகவை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. அதிமுக பிஜேபி சேர்ந்துருச்சு, யார் வந்தாலும் நல்லதுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. விஜய் கூட்டணிக்கு போகிறாரா, தனியாக நின்று ஒரு கூட்டணியை தானே அமைக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு லேண்ட்மார்க்காக தான் இருக்க போகுது. அதை அவர் கண்டிப்பாக டிசம்பர் வரைக்கும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் தோண்டி கேட்டாலும் டிசம்பர் வரைக்கும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் அலையன்ஸ் விஜயகாந்த் பண்ணார் பாருங்கள். 2016 வந்து ஒரு 3ஆம் அணின்னு ஒன்று கலாட்டா பண்ணிவிட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் பாருங்க. அந்த வேலையை திரும்ப விஜய் பண்ணாருன்னா விஜயகாந்துக்கு இருந்த காந்தமும் போயிடும். இவ்வளவுதான் விஜய்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். டிசம்பர் வரைக்கும் கொண்டு போவார். தேவைப்பட்டால் பொங்கலில் கூட அவர் ரிலீஸ் பண்ணுவார். எனக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி பாமக பிஜேபியோட இருக்க போகுதா அல்லது திமுக கூட்டணியில் போக போகுதாங்கிறது ஒரு முக்கியமான முடிவு. இது 2ம் தான் இன்னும் முடிவாகலை. இது முடிவாயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் சலன்னு வந்துடும். ஓகே, ஆபத்து யாருக்கா இருக்கும்? திமுகக்கு. எதனால? விஜய் தனியாக நிற்கிறேன்னு சொன்னால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் விஜய் கிட்ட போயிடும். ஓகே, ஏன்னா திருமாவளவன் பொங்குறாரு இல்லையா, அவங்க பொங்குறது இல்லை, அவங்க தங்குறாங்க, அதான் பிரச்சனை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக விஜய் தனியாக நிற்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இங்கே வந்துடும். ஒன்று, அல்லது விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறேன், பிஜேபியை நீங்கள் கட்டி விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக விஜய் அப்படின்னு ஒரு கூட்டணி வந்தால் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அதிமுக விஜய் கூட்டணிக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது வந்து ஆபத்து திமுகவிற்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, திருமாவளவன் பல போராட்டங்களை கடந்து தான் நாங்கள் வந்து கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தங்குறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொங்குவதற்கு எதுவும் வரும் நாட்களில் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் தங்கிட்டே இருக்கிறவரு ஒரு நிமிஷம் பொங்குவார். இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவன் எவ்வளோ நேரம் யோசிப்பான்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் யோசிப்பான், 3 வருஷம் யோசிப்பான், 10 வருஷம் யோசிப்பான். பட் செயல்படுத்துறதுக்கு 10 செகண்ட் தைரியம் வேணும். அதானே, தற்கொலைக்கு 10 செகண்ட் தைரியம் தானே வேணும். கொலை பண்ணுறவங்க கூட 4 வருஷம் திட்டலாம், 40 நிமிஷம் திட்டமிடலாம். கொலை பண்ணுறதுக்கு கத்தி எடுத்து சொருகிறதுக்கு 10 செகண்ட் அவனுக்கு தைரியம் வேணும். ஸோ திருமாவளவன் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் ஏறத்தாழ ஃபார்ம் ஆகிட்டார். இந்த திமுகவோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, பட்டியலினத்திற்காக எதுவும் இவங்க செய்ய போகிறதில்ல. இந்த பாசிச கதையெல்லாம் இவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு பேரரசு, 12 குறுநில மன்னர்கள், எல்லாமே நல்லா தெரியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் மானமும் ரோஷமும் உள்ள ஒரு அரசியல்வாதி யாராவதுன்னு இந்த வட்டத்தில் கேட்டிங்கன்னா நான் திருமாவளவனை தான் சொல்லுவேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாரு. அது என்னைக்குங்கிறது தான் முக்கியம். டிசம்பர் வரைக்கும் கொண்டு போய்க்கலாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன கிடைக்குதோ அதை கிடச்சிடட்டும், அதை வேறு அமுச்சு வச்சுட்டோம், இப்போ பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஐ திங்க் டிசம்பருக்குள்ளே அவர் முடிவு எடுத்துருவார். அப்போது கூட்டணியிலேருந்து திரும்ப இருக்க மாட்டார் அப்படின்னு? பாமக தான் இருக்கவே மாட்டார். ரொம்ப சிம்பிள். விஜய் அதிமுக கூட்டணின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து அங்கே உடனே தாவறதுக்கான ஏற்பாடை பண்ணிடுவார். விஜய் பாஜக கூட்டணி இருக்கு, அங்கேயும் தானே போக மாட்டேன். நான் திரும்ப சொல்கிறேனுங்க, அதிமுக பிஜேபி பற்றி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அதிமுக விஜய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு விசிகான்னு ஒரு கூட்டணி அமைந்து திமுக வந்து பேக் பண்ணப்பட்டு 9 அடி ஆழத்தில் கொரோனாவில் இறந்தவங்க மாதிரி புதைக்கப்படணும்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னால் பிஜேபி நன்றிங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடும். அதுக்கு வந்து இங்கே ஒரு 40 எம்எல்ஏ வேணும், 20 எம்எல்ஏ வேணும், 10 எம்எல்ஏ வேணும்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்து.
அப்படி இவங்க எல்லாரும் ஒரு கூட்டணிக்கு வர்றேன்ற ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பிஜேபி தேங்க்யூன்னு சொல்லிடும். அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாது. ஏன்னா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இருக்குது. நம்ம 18 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம், 40வது முறையாகவும் ஜெயிக்க போகிறோம் இந்தியாவில். அதனால் எந்த குழப்பமும் கிடையாது. தமிழ்நாடு நல்லா இருந்தால் போகிறோம்னு தான் முடிவெடுக்கும். அப்போ வந்து இப்போ அதிமுக இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறப்ப இடிக்குது பாருங்க. அதிமுக தான் முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதுக்கு யார் முதலமைச்சர்னு கேட்குறீங்க? இப்போ நான் வந்து 140 சீட்டில் நிற்க போகிறேன். இப்போ மீதி இருக்கிற 94 சீட்டில் நீங்கள்லாம் நிற்க போகிறீங்க. அதான கணக்கு. நீங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்தாலும் 94ல் 60 சீட் வின் பண்ணுவீங்களா? 30 சீட் வின் பண்ணுவீங்களா? 20 சீட் வின் பண்ணுவீங்களா? அது உங்கள் விதியை தேர்ந்தெடுக்கும். நான் 140ல் நிற்கிறேன்னா, 100ல் ஜெயிக்கிறேன்னா, 114ல் ஜெயிக்கிறேன்னா, 80ல் ஜெயிக்கிறேன்னா, அது என் விதியை டிசைட் பண்ணும். ஸோ தேர்தலை சந்திக்கும் போது யார் கை ஓங்கி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, யாரிடம் அதிக தொகுதிகள் போட்டி போடுறாங்களோ அவங்க கை தான் ஓங்கி இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி புத்திசாலித்தனமாக அஜித் பவாராக இருக்கட்டும் அல்லது சிவசேனாவாக இருக்கட்டும், அதாவது நம்ம இவருடைய ஏக்நாத் ஷிண்டேவுடைய சிவசேனாவாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், இத்தனை தொகுதியில் நான் நிற்கிறேன், இத்தனை நில்லுன்னு அழகாக வந்தாங்க பாருங்கள். அதுதான் கூட்டணி ஆட்சியா அல்லது யாருடைய தலைமையில் ஆட்சிங்கிறத முடிவு பண்ணும். 180 சீட்டை அதிமுக நான் தான் எடுத்துப்பேன், மீதி 54 சீட்டை தான் உங்களுக்குலாம் கொடுப்பேன்னு பேசுதுன்னு வச்சுப்போம். 180ல் ஜெயிக்கணும்ல, மற்றவங்க சொல்லணும்ல, நீ ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லணும்ல. ஸோ 128 சீட்டு தானே திமுக வந்து 2006ல் நின்றுது. அதனால தானே அதை மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தோம். 90 சீட்டு மட்டும் வெற்றி பெற்றதுனால, மற்றவங்களை நம்பி தான் வெற்றி பெறணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால. ஆக ஃபர்ஸ்ட் டெசிஷன் வந்து கூட்டணியில் யார் வர்றாங்க, யார்கிட்ட அதிக தொகுதிகளில் போட்டியிடும் வாய்ப்பு போகுது, அதில் யார் அதிகமாக வின் பண்ணுறாங்க. நான் போட்டியிட்ட தொகுதியில் 90% வெற்றி பெற்றேன், 80% வெற்றி பெற்றேன், 70% வெற்றி பெற்றேன். இதுதான் முடிவு பண்ணும். மற்றபடி முதலமைச்சருங்கிற கதையெல்லாம் யார் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. யாருக்கு அதிக சீட் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது சமீபத்தில் திருமாவளவனும் வைகை செல்வனும் வந்து மீட் பண்ணின ஒரு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ மறுபடியும் அந்த கேள்வி அதிகமாகிட்டே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டார். நானும் சும்மா தான் உட்காந்துருந்தோம், லாபியில் தாங்க உட்காந்துருந்தோம். நிறைய ஜோசியக்காரங்க இருக்காங்க, போய் ரஜினிகாந்த் பக்கத்தில் இப்படி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. உடனே நாம் வந்து ஓ இவர் ரஜினிக்கே ஜோசியம் பார்க்குறாரா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேரும் வைகை செல்வனுக்குன்னு ஒரு இலக்கிய பாதை இருக்குது, பார்த்த உடனே சந்திச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவனும் நயனார் நாகேந்திரன் ஐயாவும் சந்திக்கலையா? அப்போ என்னாச்சு? ஏர்போர்ட்டில் இது எங்க ஒரு மனுஷனை எதிர்க்க பார்த்தா மூஞ்சியை திருப்பிட்டு போகிறதுக்கு என்ன சீரியலில் வர்ற மாமியார் மருமகளை இவங்கெல்லாம் எல்லாரும் அரசியலில் இருக்கிறவங்க தானேங்க. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இப்போ சமீபத்தில் வந்து இடி ரிலேட்டபிளாக வந்து ஹைகோர்ட் ரொம்ப காட்டமான ஒரு காட்டமாலாம் ஒன்றும் சொல்லுங்க. அதாவது வந்து சீல் வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, ஏன் வச்சிங்க? இது நியாயமான கேள்வி தானே. நான் ஏன் சீல் வச்சேன்? நான் சீல் வைக்கலைன்னா அவன் திருடிட்டு போயிடுவான். ஜட்ஜி வீட்டில் போய் 140 கோடியை கொடுத்துட்டு 90 கோடியை திருப்பி எடுத்துட்டு மீதியை மட்டும் கொளுத்தி விட்டு வரக்கூடிய அளவுக்கு அயோக்கியன் இருக்கிற நாடு. நான் போய் அந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னும் எடுக்க வேண்டிய பொருள் இருக்குன்னா நான் சீல் வைக்க தான் செய்வேன். நீ வைக்கக்கூடாதுங்கிறியா, இந்தாப்பா அவுத்து விட்டு வந்துடுறேன். இவ்வளோ தானே மேட்ரு. எடுக்க வேண்டியதை எடுத்தாச்சா, பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்தாச்சா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. திருடன் ஒன்வேல போகும்போது போலீஸ்காரன் மட்டும் சுற்றிட்டு வருவானா? அவன் ஒன்வேல போய் தான் அடிப்பான். தப்புங்கிறீங்களா, சாரின்னு சொல்கிறான். இதில் என்ன பெரிய குட்டு இருக்குது? ஒரு மட்டும் இல்லை. ரெண்டாவது, அவங்க வந்து எடுத்த பொருள்லாம் திருப்பி கொடுங்கன்ட்டாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட தானே எடுத்தேன், அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. உனக்கு தானே திருப்பி கொடுத்தேன், அதில் ஒன்றும் டவுட் இல்லையே. இதில் என்ன குட்டு இருக்குது, மட்டும் இருக்குது? இப்போது அவங்க சிக்குவாங்க, ஆதாரம் ஏதோ பெரிய லெவலில் மாட்டியிருக்கு அப்படின்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 வாரம் டைம் இருக்குது, கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க அவங்களுக்கு அதாவதுங்க முதல்ல டாஸ்மாக் தரப்பு பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கேள்வி கேட்டுச்சு, எல்லாம் கரெக்டாக பேசிட்டாங்க. இப்போ வந்து ஈடியோடைய வாதம் வரணும். அந்த வாதத்துக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க 4 வாரம். 4 வாரத்துக்கு அப்புறம் பேச போகிறாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.